பாரதி ராஜா, பாக்கியராஜா, பாலு மகேந்திரா மறக்க முடியாத பயணம். குருவால் உருவான திரைக்கதை மன்னன் பாரதி ராஜா, பாக்கியராஜா மறக்க முடியாத பயணம். வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் பல குரு சீடர் உறவுகள் இருந்தாலும் காலம் கடந்தும் பேசப்படும் ஒரு உறவு என்றால் அது இயக்குனர் பாரதி ராஜாவும் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜாவும் தான். ஒரு குரு தனது சீடனின் திறமையை கண்டறிந்து உயர்த்திய கதை இது. 16 வயதினிலே 1977ஆம் ஆண்டு பாரதி ராஜாவின் முதல் திரைப்படம். 1977ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. கிராமத்து வாழ்க்கை, இயற்கை அழகு, யதார்த்தம் மற்றும் புதுமையான திரைக்கதையால் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படம் 3 நட்சத்திரங்களையும் இணைத்து அவர்களின் திரைப்பட பயணத்தில் முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. 16 வயதினிலே என்பது ஒரு படம் இல்லை, தமிழ் சினிமாவை மாற்றிய ஒரு இயக்கம். புதிய முகங்களை அறிமுகப்படுத்தி பலரது வாழ்க்கையை மாற்றிய இயக்குனராக அவர் இன்று வரை போற்றப்படுகிறார். பாரதி ராஜாவின் உதவி இயக்குனராக தனது பயணத்தை தொடங்கியவர் பாக்கியராஜ். ஆரம்பத்தில் சிறிய கதாபாத்திரங்களில் நடித்தார். ஆனால் அவரது எழுத்து திறமையையும் நகைச்சுவை உணர்வையும் பாரதி ராஜா கவனித்தார். பின்னர் அவருக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைத்தன. புதிய வார்ப்புகள் திரைப்படம் பாக்கியராஜாவின் வாழ்க்கையில் முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. அதன் பிறகு அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, சின்ன வீடு, தாவணி கனவுகள் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை எழுதி இயக்கி நடித்தார். ஒரு நல்ல மனிதர் தன் வாழ்க்கையில் தன்னை விட உதவத்தக்க மற்றவரை எந்நேரமும் எண்ணத்தக்கதாக. அதேபோல பாரதி ராஜா பாக்கியராஜா வளர்ச்சியை மனதார பாராட்டினார். பாக்கியராஜ் ஒருமுறை தன்னை ஒருமுறை சந்தியரும் நான் நிபுணரும் இல்லை என சொன்னார். அந்த உணர்வு தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இறுதியில் இருவரும் இணைந்து ஒரு கைதியின் டைரி என்ற வெற்றி திரைப்படத்தை உருவாக்கினர். தன்னம்பிக்கை, பணிவு மற்றும் திறமை இருந்தால் சாதாரண சந்திப்புகள் கூட வரலாறாக மாறும் என்பதை இந்த நிகழ்வு நிரூபிக்கிறது.